இல்லையம்மா, ஏனுங்க பல்லு விளக்குற குச்சி முறிக்க போற. உனக்கு என்ன குச்சி வேணும்? எனக்கு மஸ்கொட்டை குச்சி வேணும். மசக்கொட்டை குச்சியா? ஆமாம். எனக்கு வேப்ப குச்சி முடிச்சுக்கிறேன். எனக்கு இன்னைக்கு நுரையோட பல்லு விளக்கணும். ரைட், வா. சரி. அப்படியே பக்கத்தில் வருங்க செண்பகப்பூ இன்னைக்கு சூப்பராக பூத்துருக்குது. அதையும் பறிச்சு கொடுங்க பார்க்கல. ஆரம்பிச்சு நீயே. அப்புறம் அந்த பூ கீழே தான் வீணால் விழுகு போகுது பாருங்க. சூப்பராக மரமேறி பொறிக்கணும். மரமேறி பொறிக்கிறீங்களா? இல்லை, நீ தான் மரமேறணும். குச்சி எடுத்துகிட்டு வந்து இழுத்த பக்கத்துலேயே இருக்குது. இதுக்கு மரமேறணுமா? செம்பகப்பூ ஒருத்தர் நாள் கழிச்சு பூ எடுத்தாச்சு. 4-5 பூ இருக்குது பாருங்க. மேலெல்லாம் நிறைய இருக்குது. போறீங்க பார்க்கல. அப்படியே பாப்பாவுங்களுக்கும் கொடுத்துடல ஸ்கூலுக்கு போகிறவங்க. இந்த கிளையை முறிக்காமல் பறிக்கணும். குச்சி முறிக்கிறது அப்படிங்கிறது நீ தான் எக்ஸ்பர்ட் அதில். அதனால நீயே கட்டரை தூக்கிட்டு வந்துட்டு குச்சி முறிக்கிறேன்னு கட்டரில் ஒரு கட் பண்ண தீர்ந்துது. நீயே முடிச்சு இந்த கொண்டா. இந்த குச்சி முறிக்கிறதுக்கு இத்தனை அக்க போகிறேன் உங்களுக்கு. சூப்பராக நுர வரும். நல்லா இந்த குச்சி முறிக்கிறதுல ஒரு டெக்னிக் இருக்குதுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. முடிச்சிட்டியா? கட்டரை வச்சுட்டு வேளாண் கண்காட்சிக்கு போய் ஒரு கட்டரை வாங்கின்னு பார்த்தா கட்டரை பார்த்தாலே வா வா அப்படிங்கிறீங்க. போது வா, இந்த கட்டரை பார்த்துலையா? அப்புறம் 2 வருஷமா வெயிட் மிஷின் வாங்கி தாக்கானா அதுக்கு அக்க போரு. நான் வந்ததே வெயிட் மிஷின் வாங்கணும் எடை போடுறதுக்குன்னு பார்த்தா இந்த குச்சி போதுமா. இதுல என்ன விஷயம்னாங்க, இன்னைக்கு இந்த பூ மட்டும் இல்லைங்க, ரோஜா பூ அழகா பூத்துக்குது. ஓ ரைட், அதையும் பொறிச்சுக்கோ. முல்லை பூ பூத்துக்குது. ரைட், பொறிச்சுக்கோ. ரோஜா பூ பார்க்கலாம். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாமா? நம்மளுக்கு பூ நிறைய இருக்க மாட்டேங்குது. நிறைய இருக்குது, தூரமா இருக்குது. இல்லை அது எப்படி பொறிப்பேன்? தூரமா கொக்கி எடுத்துட்டு வந்தா பொறிச்சாயிருக்கு. போதும் போ, 3 பூ அது பத்தலையா? ரோஜா பூ முல்லைப்பூ பாரு, நேற்று எடுக்காம விட்டாச்சு. முல்லைப்பூ ஜம்முன்னு ஊத்துருக்குது. ரோஜா பூ பன்னீர் ரோஸ். ஆனால் அந்த பூவெல்லாம் செல்வி செடியில் இருக்கிற அழகு தான் நல்ல அழகு. எது செடியில் இருக்கணுமோ அதுதான் இருக்கணும். ரோஜா பூவையெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும், அப்பதான் தலை. நேற்று ரோஜா பூ வாட்டகுது பாரு, எவ்வளோ அழகு பாரு. இதெல்லாம் கெடா விருந்துக்கு போயிட்டு வராம விட்டுட்டோம். பூ பாரு, டீலு ஓட்டுக்கலாங்க பாருங்க, அழகா ஜாமுன் இருக்குது. இந்த குச்சி முறிக்கிறதுல ஒரு டெக்னிக் இருக்குதுங்க. என்ன டெக்னிக் தெரியுங்களா? இதே நான் போய் குச்சியை முடிச்சேன்னு வச்சுக்கேன், எதுக்கு இதே முறிச்சிங்க அதே முறிச்சிங்கன்ட்டு பிரச்சனை வரும். அதனால நைஸா அங்கே தாண்டி நம்புற மாதிரியே இருக்குது. அப்ப நீ ஏதாவது சொல்லுவீங்களா? செல்விமா, இந்த டீ போடுறதுக்கு ரோஜா பூ பொறிச்சிட்டேன். இப்போ என்ன பண்றோம்னா, ஒரு ரணகள்ளி இலை இருக்குதுல்ல, அதையும் பொறிச்சு ஒரு டீயில் போட்டுடலாம். அப்புறம் 2 செம்பருத்தி. கல் இருக்குதோ இல்லையோ, இருக்கிற கல் போயிரு, அப்புறம் கல்லே வராது. அது மாதிரி சில வேலையை செஞ்சுக்க வேண்டியதுதான். இப்போ தோட்டங்கள்ல அங்கங்க மூலிகை செடி வச்சிருக்கிறோம், அதை பயன்படுத்தணும்ல. ஒரே ஒரு ரணகள்ளி இலை, ஒரே இலை போடுங்க போது. லெமன் கிராஸ் தான் நல்லா மனம் அடிக்கும், அதை எடுத்துட்டு வாங்க. அப்படியே இன்னைக்கு டீயும் போட்டுருவோம். இது பாருங்க, ஒரு ரணகள்ளி இலையும் பொறிச்சு வச்சுங்க. அப்புறம் செம்பருத்தி. என்ன செல்வினா, இந்த ரோஜா பூவு லெமன் கிராஸ் ரெண்டையும் ஒண்ணா போடுவோம். அது இது இந்த ரோஜா பூ வச்சுட்டு அது பிஞ்சு போனதை எடுங்க. சரி, அதே போட்டுக்கலாம். இன்னும் டீ போடல. இல்லை, கையில் முடிக்கிறது பார்த்தாலே பிச்சை எடுத்துருவீங்களாட்டக்குது. கையில் முடிச்சுக்கிறத பார்த்ததுமே எனக்கு பயமாயிருச்சு. ஐயோ, பூ பூரா பொசிங்க போயிருமே அப்படின்னு. அப்புறம் 2 செம்பருத்தி பூ பிடிக்கி போட்டுக்கலாம். இந்த ஒரே நேரத்தில் இந்த ரோஜா பூவு லெமன் கிராஸ் ரெண்டையும் போட்டோம்னா அது மனம் இது மனம். அப்ப எந்த மனம் இருக்குன்னு தெரியாம போய் 2 மடம் கலந்து குடிக்கிறத. அதனால அது வேண்டாம், இது மட்டும் போட்டுக்கலாம். சரி, ஒரு செம்பருத்தியும் பிடிச்சிக்கலாம். அங்கே சங்குப்பூ இருந்ததுன்னு நினைக்கிறேங்க. சங்குப்பூ நாளைக்கு. இன்னைக்கு போட்டா ஒரே நேரத்தில் எல்லாம் வேண்டியதில்லை.
பார்த்தியா 2 செம்பருத்தி 2 எலுமிச்சந்தழை பிடிங்குங்க. ரவுண்ட் இருந்தால் போகுது. சரி நீ போய் டீ போட்டுடலாம். நீர்பத்திரி அளவை கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். இதுதான் சப்ஜா விதை வரும். இப்போ தான் ஆகிட்டு இருக்குது. போதுங்களா? இதே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி மூலிகை டீ சூப்பராக இருக்குது. போய் காட்டுக்குள்ளே வெங்காயம் நடவு போட போக விட அதுக்கு முன்னாடி சரி கொஞ்சம் நேரம் இந்த ரோஜா பூ வச்சுக்கலாம். வெயிலுக்கு முன்னாடி வாடாம பார்க்கறக்கு அழகா இருக்குது வருங்க. சூப்பரா. அதான். ஆனா வெங்காயம் நடவு போட போறக்கு பூ வச்சுட்டு போற நீ ஏத்தா இருக்கு உலகத்திலேயே. வெங்காயம் நடவு போடுற பூ வச்சுட்டு போனா ஆகாதா? வேண்டான்னு சொல்லிருப்பேன் வெங்காயம். சரி நான் பல்லு விளக்கிட்டு வரக்குள்ள டீ ரெடி ஆயிரும். நானும் ஊற்றி கொதிக்கவே சுட்டு போட்டு விளக்கு போகிற பாரு. டீ ரெடி. அப்படியே டீயை குடிச்சிட்டு போய் நீ காலங்காத்தால வேலையை பார்க்கலாம். பல்லு விளக்கிட்டீங்களா? பாக்கி இருக்கிற மாதிரி தெரியுது பல்லுல கரையில. இனி பல்லு விளக்கணும்னா நீ பல்லு எல்லாம் கீழே விட விழுந்துரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா பல்லுல. சரி டீ காலையில பாடி தண்ணி வருது. ஆமா ஓட்லியெல்லாம் கொட்டிக்க விழுந்து கிடக்குது. நல்லா பனி பெஞ்சிருக்குது. இவனுக்கு வேற வாழ் கத்திட்டே கிடக்குறாங்க. சண்டையே தீர மாட்டேங்குது. சோறு போட்டு வச்சா தீந்துது. சோறு தீர வரைக்கும் வாழ் கத்திட்டே இருப்பானு. வரும்போது கொஞ்சம் வாழைக்கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்தோமுங்க. ஒவ்வொரு தோட்டத்துலையுமுங்க குறைஞ்ச ஒரு 10 வாழையாவது இருக்கணுங்க. ஏதாவது உரம்பரை வந்துட்டான்னு வச்சுங்க, வாழை இலையில் சோறு போட்டோம்னா அது எப்படி இருக்கு ஜம்முனுங்க. ஆமாம், அப்படியே வந்தால் 2 சிப் வாழைப்பழம் கொடுத்துடலாம். சந்தோஷமா நம்ம விளை வச்சதுன்ட்டு கொடுத்தா அப்புறம் நம்மளும் வருஷம் பூரா வாழைப்பழம் சாப்பிடலாம். ஆமாம், நம்மகிட்டே கொஞ்சம் இருக்குது வாழை. இருந்தாலுமே அதை தாண்டி சரி கொஞ்சம் வெரைட்டி எல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டு அங்கே வாங்கினோமுங்க. கொஞ்சம் பச்சை நாடனுங்க, கொஞ்சம் கதிலி, கொஞ்சம் பூ வாங்கணுமா? பூ வேணும். 2-3 வாங்கினோம். பூ வாங்கணும். ரஸ்தாளி வாங்கணுமா? ரஸ்தாளி வாங்கணும். அப்புறம் நம்மகிட்டே கொஞ்சம் குள்ளவாழை இருக்குதுங்க. அப்புறம் இந்த என்ன இது போடுவாங்கல்ல, நேந்திர சிப்ஸ். நேந்திர அது வாங்கியிருக்கிறோம். இதெல்லாமே இன்னைக்கு நட போட்டுலாங்க. அதுலேயே பாருங்க பக்கத்துல எல்லாம் மஞ்சள் போட்டுட்ருக்குற நாய்கள்லாம் நடந்துருக்க மாட்டேங்குதுங்க. அதையெல்லாம் தாண்டி தான் வேளாண்மை. சரி நடந்துக்கிறேனுங்க. ஒரு இதில் கொண்டு அந்த குழியில் போட்டு வந்துடுறேன். பொழிலெல்லாம் அரும்பில் முளைச்சிருக்குதுங்க. அதில் அப்படியே பனித்தண்ணி வருங்க மேலே. இந்த அரும்பில் ஜூஸ் போட்டா நல்லா இருக்குங்க குடிக்கிறதுக்கு. என்ன மிக்சியில் போட்டோம்னா தான் அரைக்க முடிய மாட்டேங்குது. எங்கே டியூட்டிக்கு தயாராகிட்ட மாதிரி இருக்குது. டியூட்டி வெங்காயம் நடக்க ரெடி ஆகிட்டுங்க. வெயில் வந்துருன்னு பார்த்தா வெயில் வந்தாச்சு. அங்கே நிற்க இங்கே நிற்க ஐயோ என்ற ரோஜா பூ வேற விழுந்துருச்சே. நீங்கள் அங்கெல்லாம் போட்டீங்க ரோஜா பூ வச்சுட்டு போய் வெங்காயம் நட போறியான்னு. பாருங்க கீழே விழுந்துருச்சு. இப்படி குள்ளா போட்டு இந்த குள்ளாக்குள்ள ரோஜா பூ வச்சா என்ன வைக்காட்டின்னா இன்ன வரைக்கும் வச்சுட்டு இருந்துங்களா? இப்போ ஒரு சட்டி வெங்காயம் தான் இந்த வாட்டி ரேஷனில் விட்ட மாதிரி தண்ணி விட வேண்டியதாக இருக்குது. அதனால அளவாக இந்த வாட்டி நடவு போட்டுக்கலான்ட்டு மிரண்டு போயிட்டேன். இருந்தாலும் முதல்ல எச்சரிக்கையாக ஆயிக்கோன்னு சொல்லுங்க. அப்புறம் நிறைய நடவு போட்டு ஒன்றுக்குமே ஒத்தாமல் போறக்க அளவாக இருந்ததுன்னா அது அளவாக தண்ணி விட்டுக்கல. எல்லாத்துக்கும் நட்டு போட்டு ஐயோ தண்ணி வற்ற மாட்டேங்குதுங்கிறதுக்கு இது நல்ல விஷயம் தானுங்க. எப்படியோ வீட்டு செலவுக்கு ரெடி பண்ணி போடுறேன். நீங்கள் காசு கொடுக்க வேண்டியது இல்லை வருங்க வெங்காயம் வாங்குறதுக்கு. சரி நம்ம போய் நடவு போடுறோங்க. இந்த சரல் பூரா கொடி வகை நட்டு வச்சுக்கிறோங்க. அமுத்தின்னா விரல வலிக்க ஆரம்பிச்சிரு. அமுக்கணும்னா எப்பவுமே வெங்காயம் நட போடுற போது எந்த நடவாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது பிடிக்கிறது எந்த கையிலேருந்து நான் ஆரம்பிக்கணும்? கிழக்கையிலேருந்து. நீ எந்த கையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிற? நான் சரி நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க இங்கே இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி இப்படி நட்டா வருது இல்லையான்னு பார்த்துட்டுல விடுங்க. வெங்காயம் ஏதோ ஒரு மரபு ரீதியாக ஒரு சில மரியாதைகளை வச்சிருக்கிறாங்க. சரி சரி சரி. வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு மரியாதையான தொழில் தானே. சாப்பிட்றது பின்னால்
ஆரோக்கியத்தை கொடுக்கறது, நீண்ட ஆயுள செல்வத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் அது ஒரு மரபு ரீதியாக ஒரு மரியாதையை பார்த்து பழகிப்பட்டோம். அந்த வாழைக்கண்ணல் நட போட்டு வந்துட்டிங்களா? அதெல்லாம் நட போட்டாச்சு. அப்புறம் குள்ள வாழை கொஞ்சம் வேணும். எத்தனை கன்று வேணும்? 6 கன்று. சரி சரிங்க. நம்ம சகோதரி கூட ஒருத்தர் கேட்டுருந்தாங்களே. ஆமாம். அடுத்த தடவை கொடுத்துடலாமா? ஆமாம், அடுத்த தடவை கொடுத்துடலாம். சரி சரி சரிங்க. ஒரே ஒரு கன்று கேட்டாங்க. ஒரு கன்று கொடுத்தாலே உற்பத்தி பண்ணிக்க நிறையா. அது வாழைப்பழம் அற்புதமான சுவையாக இருந்ததுங்க அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான். அவங்களுக்கும் கொடுத்துடலாம். சரி, மிச்சம் இருந்தால் எடுத்து கொடுத்துருங்க. ஆமாம். இது நம்ம வாழையிலேயே தோண்டி எடுக்கிறோங்க. சரி, நான் போய் மறுபடியும் வேலையை பார்க்குறேன். பாரு சொல்லி குள்ள வாழை தோண்டியாச்சு. நீ இதெல்லாம் சைடில் செதுக்கி போட்டு இந்த மேலேயும் குறுத்து வந்துருக்குதுல்ல? ஆமாங்க. இதே மரத்துட்டு போட்டு கொண்டு வச்சுட்டா புதுசு சைடில் செதுக்கணும். ஆமாம். செதுக்காமல் வச்சா என்னங்க? செதுக்காமல் வச்சா புது வேர் இறங்கி இது பழைய வேர் காஞ்சி போயிரு. சரி சரி சரி. அப்புறம் நல்ல கிழங்கோட சேர்ந்து செதுக்கிட்டோம்னா புது வேர் வந்துடும். சரி சரி சரி. அப்போ தலையிருக்கு ஈஸியாக இருக்கு. மேலே மறுத்துடணுங்களே? மேலே ஏற்றுட்டா புது குருத்து வந்துக்கு. இந்த பழம் சாப்பிட்டு பார்த்தையா என்ன பழம் அப்படின்னு கேட்காம போகிறதில்ல. ஆமாம். ஆனால் இது என்ன வரவைகளுக்கெல்லாம் இது மார்க்கெட்டில் கிடைக்காதுங்க. இந்த பழம் லேசாக பழுக்கிறக்க ஆரம்பிச்சதுன்னா தொட்டிலேருந்து கீழே விழுந்து பொழு பொழு பொழுன்னு அப்படியே உதற ஆரம்பிச்சிருது. ஆனால் அற்புதமான சுவை. இந்த மாதிரி செதுக்கிறோன்னு. ஆமாம். இப்படி செதுக்கிட்டு அப்புறம் இந்த பழைய பட்டைகளெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு அவ்வளோதான். செல்லிமா, ஏங்கோ உங்கள் நடம் முடிஞ்சுதான்? முடிஞ்சதுங்க. 2 லைனத்தில் ஒரு மருத்துவ குணத்தை சொல்லணும். எப்படிங்கன்னா, பாத்ரூம் போகிறாங்கல்ல, கடுப்பாக அந்த சூடு பிடிச்ச மாதிரி ஆயிருதுங்களா உனக்கு போகிறக்கு, அதில் ஒரு 5-6 வெங்காயத்தை போட்டு பொடி பொடியாக நறுக்கி, சின்ன வெங்காயத்தை வெதுப்பாக பொடி பொடியாக நறுக்கி கசைக்கிறது. நல்லா பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணியை வெதுன்னு சூடு பண்ணி உள்ள ஊற்றி 5 நிமிஷம் வச்சுருந்து வடிகட்டி குடித்தா 2-3 தடவை குடித்தா போதும், சூப்பராக ரெடி ஆயிரு. எந்த இதுக்கும் டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை. ஒரு தடவை குடிக்கிற போது அதனோட இது தெரியுங்க. அது வெறும் வகுத்தில் குடிச்சா. வெங்காயம் போடணுமா புது வெங்காயம் போடணுமா? எந்த வெங்காயம் போல காரத்தன்மையோடு இருக்கணும், அவ்வளோதான். சரி 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 சரி. குடிச்சு நிறைய பேர்த்துக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இப்படி செஞ்சு பாருங்க. ஏதாவது சூடு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம உறவுகளுக்கு நல்ல செய்தி இது. ஒரு இவ்வளோ வெங்காயம் போட்டு பொடி பொடியாக அரிஞ்சு போட்டு நல்லா கசக்கிவிட்டு வெதுன்னு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற வச்சுருந்து வடிகட்டி குடிச்ச போதும், அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிரு. அருமையான கருத்து. ஆமாம். பாருங்கள், வேளாண் கண்காட்சியில் போது கொஞ்சம் இங்கே இருக்கிற மாநாத்துகளில் கொஞ்சம் பாடுவாசி ஆயிடுச்சுங்க. அந்த பாடுவாசி மறுநடவு பண்ணுறதுக்காக கொஞ்சம் நாற்று வாங்கிட்டு வந்துட்டோங்க. இப்போ அதை நடப்போகிறோம். அந்த பாடுவாசி மறுநாற்று வாங்கினது பார்த்தீங்களா? மியாசாகின்னு ஒரு வகைங்க. இது ஒரு வகை வாங்கியிருக்கிறேங்க. அப்புறம் அமெரிக்கன் ரெட் ஃபால்மர்னு ஒரு ஐட்டமுங்க. அது ஏற்கனவே இருக்குது, வேண்டான்னு சொன்னேன். அப்புறமே என்ற வையனும் சேர்ந்து ஐயோ சூப்பராக இருக்குது, எனக்கு இன்னும் 2 மரத்து பழம் வேணும் அப்படின்ட்டேன். சரி, அந்த பழத்தை வேணும், நீ சாப்பிட வேண்டாம், நானும் பையனுமே சாப்பிட்டுக்கிறோம். இந்த மியாசாகிகளை நீ சாப்பிட்டுக்கோ. சரி, நட்டுருங்களாங்களா? பத்து நாற்று வாங்கிக்கிறேங்களா? 8 நாற்று. என்னென்ன நாற்று? அதான் அமெரிக்கன் ரெட் ஃபால்மரு, மியாசாகி, அப்புறம் கோட்டர்கோணம், நாம்டாக் மாய், அப்புறம் இன்னொரு வெரைட்டி வாங்கணும், பேர் நினைவில்லை. மாங்காய் நாற்று எப்படி? அது மண்ணை உடச்சி விட்டு வைக்கணுங்களே? ஆமாம், மண்ணை உடச்சி. இது இல்லைன்னா இது அப்படியே உள்ள சுருண்டுக்கு வெளியே வர முடியாமல் களிமண்ணா இருக்குதா பார்த்தியா? உள்ளே சுருண்டுக்கு. நிறைய பேத்துக்கு தெரியாமல் அப்படியே நட போட்டுறாங்க. அப்புறம் வளரவே வளராது. நல்லா உடச்சி விட்டு வச்சுட்டா. ஆமாம்.
ஜம்முன்னு வேர் வெளியோடிக்க வெளியே ஓடிக்காம இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே உடைக்கலைன்னா சுருண்டு மரம் உள்ளே வளராது. சுருண்டு இருக்குது, மரம் வளராது. களிமண் பார்த்தீங்களா? ஆமாம். ஏமாந்து பூரா உடச்சு விட்டா அப்புறம் வந்துருக்குல. இல்லை பூரா உடைக்கூடாது. அந்த கீழே இருக்கிற பகுதியை உடச்சு விட்டோம்னா அந்த வேர் வெளியே தெரியணும்ல. ஆமாம் ஆமாம். அப்போ அந்த வேர் வெளியே வந்துக்கு. அருகு வாரு எவ்வளோ ஜம்முன்னு வந்துருக்குது. ஜம்முன்னு வந்துக்குதுங்கிறேன் நீங்கள். அருகுனால எத்தனை தொலைதரவு அருகே ரசிக்கிற நீங்களாக தான் இருக்குது. அருகு பூரா இப்போ எல்லாமே பூரா கெடுக்குது. அப்புறம் அருகில் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்கிறீங்களா? ஜூஸ் இத்தனை அருகையும் காடு பூரா பரவிட்டு இருக்குது. நீங்கள் என்னமோ இது என்னென்ன செல்வி, கலையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட இன்னுமே தொழில்நுட்பங்கள் வளரல. கலை அப்படிங்கிறது மிகப்பெரிய செல்வம். ஆனால் அதை நாம் தவறாகவே நினச்சிட்டோம். அருகு என்ன நல்லதா? ஆமாம். கீழே பூரா உங்களுக்கு வேரோடி ஜூஸ் போட்டு குடிக்கலாம், எல்லாமே கிடைக்குது இல்லை? ஜூஸ் குடிக்கணும் இல்லையா? ஜூஸ் என்ன குடமாக குடிக்க முடியும்? நம்ம காட்டுக்குள்ள இருக்கிறது எடுத்து அரைச்சோம்னா டேங்கர் லாரியும் தான் பிடிக்கணும். இப்போ எங்கேயோ இருக்கிற ஐரோப்பிய நாட்டிலேருந்து வந்தவன் ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே வந்து டீ செடி போட்டு டீயை குடிக்க வச்சாங்க இல்லையா? அது மாதிரி குடிக்க வைங்க. வெட்டியில் அருகு வளர்த்திட்டு உட்காந்துருந்தேன். என்ன பண்ணுறது? சரி ரைட், அவ்வளோதான். நீ எல்லாம் நட போட்டலாம். சரி, எல்லா குழிகள்லாம் நிறைய தோண்டி வச்சாச்சு. வேளாண் கண்காட்சியிலேருந்து வாங்கிட்டு வந்த வாழைக்கண்ணுங்க எல்லாம் நடவு போட்டாச்சுங்க. அப்படியே இடையில மஞ்சளும் நடவு போட்டோம். வீட்டுக்கு தேவையானது, கடைக்கு தேவையான மஞ்சள் எல்லாங்க எல்லாம் பைப்பு எல்லாம் 10 சொல்லி 2 லைனாக இழுத்துட்டு தண்ணி முட்டாச்சு. தண்ணி ஒழுகுதுங்க. அப்புறம் மாங்காய் கண்ணுகளும் பூரா பாடுவாசியானதுக்கு பூரா நடவு போட்டு இதுக்கும் எல்லாம் தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க. எல்லாம் தண்ணி ஓடிட்டுக்குது வருங்க. இதுக்குள்ளே ஒரு அமெரிக்கன் ரெட் பால்மர் வாங்கிட்டு வந்து நடவு போட்டுருக்குறோங்க. அப்பனும் மகனும் இந்த நாத்தையே தான் வேணும்னு சொல்லி 2 நாற்றை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு இதுக்குள்ளே ஒரு பட்டு போன நாற்றுக்கு வேறு மாற்றிக்கிறோங்க. அப்படியே இங்கே பாருங்க, வெங்காயம் நடவு போட்டாச்சுங்க. வெங்காயம் நடவு போட்டு இதுக்கும் தண்ணி இது கத்திரி மிளகா நடவு போட்டாச்சுங்க. சரி, மணி 12:30 ஆகுதுங்க. நீ இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது, மண்டை வெடிக்கிற வெயில் ஆயிடுச்சுங்க. ஓச்சுங்க போப்படா போய் உட்காருவோங்கிற மாதிரி ஆயாச்சு. சரி, பாய்ங்க.